ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் ஹாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தோன்னா, நான் ஒரு 6 ஆனியன் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். நீங்கள் 3 to 4 எடுத்தால் போதும். 3 தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கீ அதிகமாக சேர்த்து ஒன்றும் தப்பில்லை. ஸோ அது கூடவே நான் கொஞ்சம் கேஷ்யூஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் அதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பட்டை, கிராம்பு, இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடையே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் அந்த 3 பச்சை மிளகாவையும் நடுவில் வந்து லைட்டாக கீறி விட்டுட்டு அதில் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினாவை அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா 50 கிராம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூளையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். சேர்த்து ½ கப் ஆஃப் கர்ட் இதில் சேர்த்து அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம். அப்போ தான் சிக்கனோட அந்த மசாலாலாம் சேர்ந்து சிக்கன் சாப்பிடும்போது அந்த மசாலா டேஸ்ட்டும் வரும்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா நான் தண்ணி விட்டு நல்லா மசாலாலாம் அந்த சிக்கனோட இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் வந்து நான் 5 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்து 1½ கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவேன். நீங்கள் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா குழையாமல் கரெக்டாக வந்துடும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணால் போதும். அதுக்கு மேலேயும் சோக் பண்ண வேண்டாம், அது கீழேயும் சோக் பண்ண விட வேண்டாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம தம் போடுறது தான் வேலை. ஸோ ஒரு தோசைக்கல்ல நம்ம செஞ்சதை எடுத்து வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் ஆஃப் கர்டு, அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்து, கூடவே சில்லி பவுடர் மட்டும் 2 to 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வந்து நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சோம்னா நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சிக்கன் 65 ரெடி. இப்போ நம்மளோட சூப்பரான பாஸ்மதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow.